அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுடைய ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கவும் ஒரு காலமாகும். மகாலயபட்சம் அல்லது பித்ரு பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய தானம், வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்பார்கள். மகாலயபட்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு காலமாக இருந்து வருகிறது. இந்த மகாலயபட்சத்தினுடைய 15 நாட்களிலுமே மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தனத்தில் சஞ்சாரிக்கின்றார். தன அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தனத்தில் அமர்ந்தபடி தொழில் ஸ்தனத்தை பார்க்கிறார். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகளும் விலகுவார்கள். நிம்மதியான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். பூமி வாங்கும் யோகம் இருக்கிறது. புனித பயணங்கள் உருவாகும். சர்வ கிரகங்களை முறையாக வழிபட்டால் சகல யோகங்களும் வந்து சேரும். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு லாப அதிபதியாகவும் விரய அதிபதியாகவும் இருப்பவர் சனி. அவரும் வக்ரம் பெறுவது வகையில் நன்மைதான் என்றாலும் லாப அதிபதியாகவும் சனி இருப்பதால் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை அடிக்கடி பிரச்சனைகளும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டு இருக்கும். இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையுமே சமாளித்து விடுவீர்கள். வெளிநாட்டு பயணத்தில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். இந்த காலத்தில் முறையான வழிபாடுகள் முன்னேற்ற பாதிப்பில் இருந்து விடுபட வைக்கும். கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். களத்திரஸ்தான அதிபதியான அவர் களத்திரஸ்தானத்திலே உச்சம் பெறுவது யோகமான நேரமாகும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க முடியவில்லையே என்ற நீண்ட நாட்களாக இருந்தவர்களின் ஏக்கமும் தீரும். வரன்கள் வாசல் வரை வந்து கை நழுவி போகிறது என்ற மன வருத்தமும் மறையும். தங்களுக்கோ தங்கைகளை சார்ந்தவர்களுக்கோ தங்கள் பிள்ளைகளுக்கோ திருமணம் கைகூடி வரும். திடீரென வரன்கள் வரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். ஒரு சிலர் குடியிருக்கும் வீட்டையும் விலைக்கு வாங்கும் யோகமும் இருக்கிறது. துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அஷ்டம அதிபதி வலுவடையும் இந்த நேரத்தில் தடைகள் அதிகரிக்கலாம். உறவுகள் பகையாகலாம். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. வரவை காட்டிலும் செலவு 2 மடங்காகும். வாகன பழுது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் முரண்பாடான குணத்தினால் வேலையில் இருந்து விலகிக் கொள்ளலாமா என்றும் சிந்திப்பீர்கள். துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். இந்த காலத்தில் பொருள் வளவு திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் 2 மடங்காகும். வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நாடு மாற்றம் போன்றவையும் நிகழும் நேரம் இது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செலவிடுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமான வகையில் பணியிடமாற்றம் அமையாது. மாணவ மாணவிகளுக்கு கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கிறது என்ற கவலை மேலோங்கலாம். சேமிப்பு. அடுத்ததாக பாதம் 4 புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் ராசிநாதன் நன்மைகளை உண்டாக்குவார். நண்பர்களால் ஆதாயம் காண்பீர்கள். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். பெரியோரின் ஆதரவு இந்த காலத்தில் உங்களை வழிநடத்தலாம்.
தெய்வ தலங்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றும் பாக்கியமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய வீடு கட்டும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலைகளை எல்லாம் நடத்தி முடிப்பீர்கள். செய்து வரக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகலாம். வருமானத்தில் இருந்த தடையும் விலகும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் ஆசை அதிகரிக்கலாம். அதனால் ஒரு சில சங்கடமும் ஏற்படலாம். அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி ஈடுபடும் வேலைகளில் எதிர்மறையான பலன் ஏற்படலாம். சட்ட ரீதியிலான சிக்கல்களையும் சந்திக்க வேண்டி வரும். கவனமாக செயல்படுவது நல்லது. திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத வரவுகளும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆசைக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது. அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். கேந்திரஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சூரியன் கேது சஞ்சரிக்கும் நிலையில் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சுக்கிரனால் குழப்பம் விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். தவறான நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். குரு பகவானின் பார்வை திருமணத்திற்கு காத்திருந்தவர்களை மனமாலை சுட வைக்கும். நட்பு வட்டத்தில் இருந்த பிரச்சனை விலகும். விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். கூட்டுத் தொழில் லாபத்தில் செல்லும். பெரியோரின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். அதனால் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும். புதன் பகவான் அருளால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். இருப்பினும் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு முயற்சியிலுமே கவனமாக இருப்பது நல்லது. பிறரை நம்பி நீங்கள் ஈடுபடும் வேலைகள் இழுபறியில் முடியலாம். அதனால் உங்கள் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள். முன்னேற்றம் தாமதமாகலாம். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உழைப்பால் வெற்றி அடைவீர்கள். அக்டோபர் 10 முதல் உங்கள் நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு இருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த ஒப்பந்தம் வரும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும். வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும். உடல்நிலை சீராகும். சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலை இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். குரு பகவானின் பார்வைகளால் உங்கள் வாழ்க்கை வளமடையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். கையில் எடுக்கக்கூடிய வேலைகளில் வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். பழைய கடன்களை எல்லாம் அடைத்து நிம்மதி அடையக்கூடிய நிலையும் ஏற்படும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்கிற அளவுக்கு சூழ்நிலை சாதகமாகும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு கிடைக்கும். வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள், வழிபட தவறியவர்கள் கூட மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்கள் வழிபாட்டினை செய்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம் போன்றவை விலகி வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் விலகுவதுடன் பித்ருக்களின் ஆசையும் தெய்வங்களினுடைய அருளும் கிடைக்க செய்யும். அதனால்தான் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு வரக்கூடிய பிரதமை துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களுமே மிக முக்கியமானதாக இருக்கிறது. தவறவிடக்கூடாத காலமாகவும் இருந்து வருகிறது. செப்டம்பர் 18ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை மகாலய பட்ச காலமானது இருக்கிறது. மகாலய அமாவாசையானது சர்வ அமாவாசையாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை புதன்கிழமையில் வருவதால் அன்றைய தினம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும், பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலான நேரம் ராகு காலமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம். அக்டோபர் 2ஆம் தேதி காலை 6:02 மணிக்கு தான் சூரிய உதயம் நிகழ்கிறது. அதனால் காலை 6:04 மணி முதல் 7:25 மணி வரையிலும், காலை 9:05 முதல் 11:55 மணி வரையிலான நேரத்திற்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் அளித்து விட வேண்டும். அதே போலவே சூரியனை சாட்சியாக வைத்து பித்ரு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் என்பதால் கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. முதலில் சூரியனுக்கு தண்ணீர் அளித்து வணங்கி வழிபட்ட பிறகுதான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும்.
முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் இருப்பவர்கள் பகல் 12 மணிக்கு இலை போட்டு படையலிடலாம். அப்படி முடியாதவர்கள் பகல் 1:35 மணிக்கு பிறகு இலை போட்டு படையலிட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வைத்து விட்டு பிறகுதான் உண்ண வேண்டும். மாலை 6 மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டிலோ முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணெயில் பஞ்சு திரியிட்டு தீபமேற்ற வேண்டும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.